இன்றைக்கி வேறு மீனாட்சி அம்மன் ஊர்வலமாக வருவாங்க. திருவிழா வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. எப்போ தான் லீவ் விடுவாங்கன்னு இந்த பசங்களுக்கு இருந்துச்சு. லீவ் விட்டுட்டாங்கப்பா. நேற்றோட ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு. இந்த பசங்க எப்போ லீவ் விட்டாங்களோ அப்போலேருந்து டிவி தான் பார்க்குதுங்க. விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு விளையாடவே போகலாம் இன்றைக்கி வெளியே போய். பசங்களா, என்னம்மா இங்கே வாங்க, இங்கே வந்து நில்லுங்க கொஞ்சம் நேரம். வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டே இருக்கிறது என்ன அம்மா? நீங்கள் வேறம்மா, நாங்கள் அதுதாம்மா ஜாலியாக இருக்கு. போய் வெளியே போய் விளையாட வேண்டியதானே. இது அக்காவுக்கு வேறு ஃபோன் பண்ணணும். இங்கேருந்தே கூப்பிடலாம். கா கா என்ன வள்ளி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா? கேட்டுச்சாக்கா? நான் கதவை ஜன்னல் திறந்து வச்சுருந்தேன்ல, அதனால கேட்டுச்சு. என்ன சொல்லு. இல்லைக்கா, இன்றைக்கி நம்ம ஊர்வலம் போகிறாங்களே மீனாட்சி அம்மனை, திருவிழா வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, வா போவோமா? சரி. பிரின்சி வெளியே வா, நான் கூட்டமாக இருக்குமே. பரவாயில்லக்காப்பா. என்னம்மா, வா நம்ம ஊர்வலம் பார்க்க போகலாம் மீனாட்சி அம்மனுக்கு. ஆட்டோ கால் பண்ணி சொல்லிடவா வள்ளி? சொல்லியிருக்கா. வா வள்ளி, இப்போ நம்ம ஆட்டோவில் போகலாம். அம்மா என்னம்மா, இன்னும் மீனாட்சி அம்மன் வரல. அந்த வருவாங்க. இப்போதான் மீனாட்சி அம்மன் வர மாட்டாங்க. இப்போயே பாரு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னும் மீனாட்சி அம்மன் இன்னும் இப்போ அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வருவாங்க. பசங்களை சண்டை போடாமல் வாங்க. பொம்மி, நீயும் வந்திருக்கியா? இன்னும் வள்ளி, கீதா, நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க. இந்த மீனாட்சி அம்மன் ஊர்வலம் பார்க்க வந்திருந்தோம். நீங்களும் அதுக்கா? ஆமாம், நாங்களும் அதுக்கு தான் வந்திருந்தோம். இந்த பசங்களையும் லீவ் விட்டுட்டாங்களே நேற்றோட, அதான் கூட்டு வரலாமேன்னு வந்திருந்தோம். எவ்வளோ கூட்டமாக இருக்குல்ல. அம்மா, கொஞ்சம் அவங்ககிட்ட தள்ளி நிற்கிறீங்களா? இருப்பா, எங்களுக்கே இடம் இல்லாமல் நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, அங்கே போய் நின்றுங்கம்மா. பாரு, கொஞ்சம் தள்ளி நிற்க சொன்னால் கூட எப்படி திட்டுறாங்கன்னு பாரு. எல்லாரும் தான் மீனாட்சி அம்மனை பார்க்க வந்திருக்காங்க, தள்ளி நின்னுங்கம்மா. இப்போ சண்டையாக போடுறாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாரு. சுற்றி கூட்டம் தான். மீனாட்சி அம்மன் நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. மீனாட்சி அம்மனுக்கு ஆமாம், மீனாட்சி அம்மனுக்கு நேரம் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மீனாட்சி அம்மன் கிட்ட இந்த இதெல்லாம் போடுவாங்களே, தங்க மீனாட்சி அம்மன் தானே இப்போ வருவாங்க. ஆமாம்மா, தங்க மீனாட்சி அம்மனுக்கு தங்கத்தாலே இந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் காட்டும் போது நல்லா இருக்கும். அதான் மீனாட்சி அம்மன் என்னடா ஒன்றும் காணும்னு பார்க்குறேன். இந்த தேர் மாதிரி என்னவோ இந்த வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்களே, ஐயர்லாம் கூட நிற்பாங்க. ஆனால் பார்க்க விடுவாங்களான்னு தெரில. இவங்க பாருங்களேன், அங்கேருந்து மீனாட்சி அம்மா வராங்க. ஆமாம், தெரியுதாங்க. போலீஸ்ல வராங்க பாரு. தள்ளி நில்லுமா, மீனாட்சி அம்மன் வராங்க. இப்போ போலீஸ்லாம் வராங்க பாரு. 5 நிமிஷம் நின்றுட்டு போவாங்க போல. மீனாட்சி அம்மா வந்துட்டாங்க. பசங்களா நல்லா கும்பிடுங்க. மீனாட்சி அம்மா வந்துட்டாங்க. தங்க மீனாட்சி அம்மா. இந்த குங்குமம் சந்தனம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க ஐயர். தள்ளி இல்லைங்கம்மா. போலீஸ்ப்பா, போலீஸ் தம்பி, இந்த பாட்டு நிற்க சொல்லுப்பா. இந்த தங்க அபிஷேகம் இப்போ பண்ணுவோம்ல, பாட்டு நிற்க சொல்ல இந்த சைடு. பார்த்து அந்த சைடு இல்லைங்கம்மா. இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க பாரு. பசங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க மீனாட்சி அம்மனை. நாங்கம்மா சந்தன குங்குமம்லாம் எடுத்துக்கோங்க எல்லாரும். கொடுங்க சாமி, சந்தன குங்குமம் தானே, இந்த எடுத்துக்கிறோம் சாமி. சரி, நாங்கள் இந்த பசங்களுக்கு நல்லா பூசி விடுங்க சாமி. நல்லா பூசிக்கோங்க. நாங்கம்மா, நீங்களும் பூசிக்கோங்க. நல்லா படிக்கணும்னா குங்குமம்லாம் எடுத்துக்கிட்டீங்களாம்மா? எடுத்துக்கிட்டோம் சாமி, எடுத்துக்கிட்டோம் நாங்கள்.
ஒரு 5 நிமிஷம் நில்லுங்கம்மா. தீபார்த்தனை காத்திட்டு சாமி கிளம்பிடுவாங்க. பசங்களா நல்லா கும்பிட்டுக்கோங்க சாமியை பார்த்து. நாளைக்கு வந்தாலும் வருவோம் இந்த மாதிரி திருப்பியும். சரியா? நல்லா சாமியை பார்த்து கும்பிட்டுக்கோங்க. பாரு தீபார்த்தெல்லாம் காட்டினாங்க பாரு. சின்ன பசங்களா கும்பிட்டுக்கோங்க நல்லா. சாமி இந்த சைடில் கொஞ்சம் காட்டுறீங்களா? இந்தாங்கப்பா. இந்த கூட்டம் அலம்போது தான் காட்ட முடியல. இந்தாங்க. நல்லா பார்த்து கும்பிட்டுக்கோங்கப்பா. நல்லா பார்த்து கும்பிட்டுக்கோங்கப்பா. மீனாட்சி அம்மனை சாமி. இந்த இது இருக்கா, திருநீர் இருக்கா சாமி? இந்த இருக்கு இந்த எடுத்து தரேன்பா. இந்த இருங்க ஒரு நிமிஷம். இந்த சாமி முன்னாடி கொஞ்சம் காத்திக்கலாம். நல்லா படிக்கணும்னு கும்பிட்டுக்கோங்கப்பா. நல்லா படிக்கணும் என்ன பசங்களா? ஓகே சாமி. இங்கிட்டு வாப்பா, நல்லா உனக்கு பூசி விடுறேன். நல்லா பட்டையா போட்டு விடுறேன். இந்த குட்டி பையனுக்கு பூசி விட்டுருங்க சாமி. இந்தா நல்லா கும்பிட்டுக்கோங்க. என்ன நல்லா படிக்கணும் நான் அப்படின்ட்டு. திண்ணீர் வேணுமாம்மா? இன்னும் கொஞ்சம் இந்த பூஜை சாமி போதும். கடைசியா பார்த்துக்கோங்கப்பா மீனாட்சி அம்மனை. இதுக்கு மேல் நாளைக்கு தான் வருவாங்க மீனாட்சி அம்மனை. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்காண்டி தான் 5 நிமிஷம் நிற்க வைக்கிறேன். நல்லா தெருவில் 1 நிமிஷம் தான். தீபார்த்தனெல்லாம் காத்திட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். தெரிஞ்சவங்களே அதுதான் கொஞ்ச நேரம் காட்டுறேன். இந்த சாமி இந்த பிரின்ஸுக்கு மட்டும் நல்லா பூசி விட்டுருங்க சாமி. நல்லா படிக்கணும். அவளுக்கு பூசினதே தெரிலையே சாமி. இந்த கோவிலில் குங்குமம் கிடைக்குது. இந்த கோவிலில் கூட இது கிடைக்கும்பா. சரி சாமி. கோவிலுக்கு வாங்கன்னா இந்த நல்லா பூசி விட்டேன்பா. இப்போ சரியாப்பா? சரி சாமி சரி. இந்த பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கணும். 100க்கு 100 வாங்கணும். சரிப்பா நான் வரேன். கூட்டமாகுது. உங்களுக்கு அன்னிதான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நின்றோம். ஓரமா வாப்பா, ஓரமா வா. மீனாட்சி அம்மா வரா பாரு. அப்பாடா எப்படியோ ஊரத்தை நல்லா பார்த்துட்டோம்ப்பா. நம்மளுக்காண்டியே சாமி எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமுக்குள்ள நின்றாருன்னா. சரி வாங்க பசங்களா நம்ம வீட்டுக்கு போகலாம்.
ஊர்வலத்தை சாமியெல்லாம் பார்த்தாச்சுல, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. பாய்.